அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். நான் வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 2 வதக்கிடலாம். இந்த தக்காளி கூடவே வெட்டி வச்ச ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீன்ஸு சேர்த்துக்கலாம். காய் சிட்டத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கி வரட்டும். அது கூட நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்க 1/4 கப் தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக கசகசா கொஞ்சோண்டு, சோம்பு கொஞ்சோண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு பட்டை போட்டு நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காய் கூடயே வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதையும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தாறுனா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 விசில் வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெஜ்ஜு குருமா, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்ட வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.